என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் குபேர அமாவாசை ஜனவரி 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வர உள்ளது. அந்த நன்னாளில் தான் அனுமன் ஜெயந்தியும். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை என்றாலே அது குபேரருக்கும் ரொம்பவே விசேஷமான உகந்த ஒரு நாள். இந்த நன்னாளில் இந்த சக்தி வாய்ந்த இந்த 3 சக்திகளும் இணையக்கூடிய இந்த நாளில் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த கல் உப்பு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. வரும் ஜனவரி 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று குபேர அமாவாசை, அதாவது குபேரருக்கு உகந்த நாள். இந்த நாளில் தான் அமாவாசையும் வர உள்ளது. அதனால இதை குபேர அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டுமின்றி அனுமன் ஜெயந்தியும் வருவதால் இது ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஒரு நல்ல நாள். வருடத்துடைய தொடக்கத்திலேயே நமக்கு அமாவாசை வியாழக்கிழமையில் வருது. வியாழக்கிழமை அப்படின்னாலே அது குபேரருக்கும் தட்சிணாமூர்த்தி அதாவது குரு பகவானுக்கும் ரொம்பவே உகந்த ஒரு நாள். அதோடு சேர்ந்து இந்த அமாவாசையில் அனுமன் ஜெயந்தியும் வருவதால் இந்த நாளை யாருமே தவற விடக்கூடாது. இதில் நம்ம செய்ய வேண்டிய சின்ன வழிபாடாக இருந்தாலும் அதற்கு பலன் அதிகமாக உண்டு. அமாவாசை அன்று சிவபெருமான் கோவிலுக்கும் நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கும் செல்வது ரொம்பவே நல்லது. அனுமன் ஜெயந்தி வர்றதுனால கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அனுமனையும் வழிபட்டு வாங்க. வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரணும், எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும், நல்லபடியாக திருமணம் நடக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது குரு பகவான் நமக்கு கொடுக்க வேண்டும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை நீங்கள் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. ஒரு நெய் தீபமாவது ஏற்றிட்டு வாங்க. உங்களால் முடிந்தால் கொண்டக்கடலை மாலை வாங்கி தட்சிணாமூர்த்திக்கு கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை செய்யும்போது உங்களுக்கு அதில் இருக்கிற எல்லா தடைகளும் தோஷங்களும் நீங்கி உங்களுக்கு நல் வாழ்க்கையை அவர் அமைத்து கொடுப்பார். அதனால் குரு பகவானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக இருக்கணும். குரு திசை நடக்கிறவங்க, குரு புத்தி நடக்கிறவங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. அது மட்டுமின்றி பெற்றோர்கள் குழந்தைகளுடைய நலனுக்காக, அதாவது குழந்தைகள் நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபடுறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். சரி, இந்த குபேர அமாவாசையில் ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த ஒரு நல்ல நாளில் நம்ம செய்ய வேண்டிய உப்பு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அமாவாசையில் நம்ம எந்த ஒரு பரிகாரம் செய்தாலுமே அது ரொம்பவே சிறப்பான ஒரு கூடுதல் நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். அதனால தான் இந்த பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் நம்ம கல் உப்பு பரிகாரம் இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். முதல்ல இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. குட்டியாக நீங்கள் சதுரமாக அதை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு கைப்பிடி கல் உப்பை வைத்துக்கோங்க. கல் உப்பு அப்படிங்கிறதுனாலே மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள். மகாலட்சுமியை மனதில் நினைத்து எங்கள் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், வறுமை நிலைகள்லாம் மாறி எங்களுடைய வீட்லேயும் எல்லா செல்வ செழிப்பும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதில் நல்லா வேண்டிக்கோங்க. உப்பை வைத்ததுக்கு அப்புறமா விரலி மஞ்சள் வைத்துக்கோங்க. விரலி மஞ்சளுமே மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்தியது தான். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கெட்ட தரித்திரங்களும் நீங்கி மங்களகரமான விஷயங்கள் அனைத்தும் நம்ம வாழ்க்கையில் கூடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விரலி மஞ்சளையும் எடுத்து வைத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ₹1 காயின் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3 பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன். இனி 4வது பொருளாக ஒரு பிஞ்ச் நீங்கள் மஞ்சள் அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குங்குமத்தையும் போட்டுக்கோங்க. 5 பொருட்களையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒன்றாக அந்த ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுலேயும் நீங்கள் மஞ்சள் துணி சுற்றி கட்டிக்கலாம். அந்த முடிச்சுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்துக்கோங்க. இந்த முடிச்சை எடுத்துட்டு நல்ல மனதில் வேண்டிட்டு எங்களுடைய எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட தரித்திரங்களும் நீங்கி அஷ்டலட்சுமிகளுடைய கடாட்சமும் நிறையணும், எல்லா சுபிட்சமும் எங்களுடைய வீட்டில் உண்டாகணும், எல்லா மங்களகரமான விஷயங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் கூடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிவபெருமான், குலதெய்வம், விநாயக பெருமான், மகாலட்சுமி தேவி எல்லாரையுமே நீங்கள் வணங்கிக்கோங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நிலைவாசலுடைய கதவில் முன்னாடி, அதாவது வெளிப்பக்கமாகவும் நீங்கள் கட்டிக்கலாம், இல்லை உள்பக்கமாகவும் கட்டிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடிந்தவர்கள் தாராளமாக இது செய்யலாம். ஏன்னா அந்த டைமில் செய்கிறது இன்னும் ரொம்பவே சிறப்பு. இல்லைங்க எங்களால் காலையில் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் காலையில் நல்ல நேரம் பார்த்து கூட நீங்கள் செய்துக்கலாம். காலையில் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து அந்த டைமில் இதை கட்டிக்கோங்க.
கல் உப்பு தண்ணி விட்டுடுச்சு அப்படின்னா அந்த இதை மாற்றிட்டு நீங்கள் புதுசாக இதே மாதிரி பண்ணி நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாலித்தீன் கவர் வச்சு அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பொருட்கள் வைத்து நீங்கள் முடிச்சா போட்டுக்கலாம். சரி, ஒவ்வொரு அமாவாசையும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட தரித்திரங்களும் நீங்கி வீட்டில் வந்து பண கஷ்டங்கள், பண பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது நீங்கி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பு ஏற்படும். அதனால் நீங்கள் முழு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அதற்கு முழு பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால் இந்த அமாவாசையில் யாரும் தவற விடாமல் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் சென்று நம்மளுடைய வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் வந்து எல்லாருமே இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் அமாவாசையில் உங்களால் முடிந்த எளிய வழிபாடை செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பர்களே.